வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஹாலண்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் நிக்கோல் கிட்மேன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஜேர்னரில் அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நிக்கோல் கிட்மனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க தன்னோட கணவர் மற்றும் பிள்ளையோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றதே ஒரு நீட்டான லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்களோட வீடே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஹாலண்ட் அப்படின்ற பகுதியில் தான் அவங்க வீடு இருக்கும். அண்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கண்டக்டராக இருப்பாங்க, இவங்க டீச்சராக இருப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இவங்களோட ஃபேமிலியில் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். அதுவும் இவங்களோட அந்த கியூரியஸ் நேச்சர்னால நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுவாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்களோட கொலீகாக இருக்கக்கூடிய டேவை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. இந்த பயணத்தின் போது டேவுக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான அஃபேர் உண்டாயிருது. ஸோ இந்த அஃபேரை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும் அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு கெட்டவர், அவருக்கு அஃபேர் இருக்குங்கிறத கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. உண்மையிலே ப்ரூவ் பண்ணாங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருந்துச்சா, அவங்க ஹஸ்பண்ட் யார், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் அப்படின்னே சொல்லுவேன். ஒருத்தரோட சீக்ரெட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சீக்ரெட்டின் விளைவு இன்னொரு மிகப்பெரிய சீக்ரெட் மறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா. அதை இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு நீட்டாகவே ஸ்டார்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில டென்ஷனான மூமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அந்த டென்ஷனான மூமெண்ட்ஸை தவிர இந்த படத்தில் பெரும்பாலான பகுதி ரொம்பவே பிளாங்காக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எந்த விதமான எமோஷனுமே இல்லை, ரொம்ப பரபரப்பு அப்படின்றது இல்லாத மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அந்த மூமெண்ட் கூட பெரிய லெவலில் சுவாரஸ்யமாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர கன்ஃபியூஸ்டான நரேஷன் அண்ட் கிளைமேக்ஸுமே ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஐடியாவாக ஒரு சூப்பரான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்தில் பெரிய லெவலில் பரபரப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் லொக்கேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு தான். பட் ஸ்டில் இனிமேல் பெட்டராக எடுத்துருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில அடல்ட் காட்சிகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வைலன்ஸ் அப்படின்றதும் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.